அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க, வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, டாரோட் கார்டு ரீடிங்கோட 18th கார்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 18th கார்டு வந்தா என்ன நடக்கும், நடக்கக்கூடாது, என்ன சொல்லணும், சொல்லக்கூடாது விஷயத்தங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். டாரோட் கார்டு ரீடிங்கை பற்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போயிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க, ஒன்றா பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கற்றுக்க முடியும். நீங்களும் டாரோட் கார்டு ரீடராக மாறணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ நன்றி. ஸோ இப்போ பார்க்க போகிறது த மூன், தமிழில் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இமேஜை பாருங்கள், அந்த கார்டை பாருங்கள். இருள் சூழ்ந்த ஆகாயத்தில் பூரண சந்திரனும் அதில் சந்திர பகவானும் முகமும் பிறை வடிவத்தில் உள்ளன. இதில் இருள் சூழ்ந்த நிலையானது எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்கிறத பிரதிபலிக்கிறது. சந்திரன், அந்த சந்திரனிலிருந்து 15 கோடுகள் இருக்கும், அதுலேருந்து விழுது. சந்திரனுடைய முகமும் சிறிது ஒளி மங்கிய நிலையில் உள்ளது. இது வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது. நிலத்தில் உள்ள ஒரு செந்நாயும் ஓநாயும் பார்த்து ஊளையிடுவதை, அடிக்கடி பிறரின் தொந்தரவு இருப்பதை, பிறர் பேச்சுக்கு அதாவது பிரச்சனைக்குள்ளானதை காட்டுகிறது. நீரிலிருந்து ஒரு நண்டு வெளிப்படுகிறது. நம் மனதில் இருந்து வெளிப்படும் எண்ணத்தை அது குறிக்கிறது மற்றும் மறைமுகமாக எதிரி வருவதையும் எச்சரிக்கிறது. நேர் எதிர் தன்மையையும் குறிக்கிறது. இது ஒரு கோட்டைக்கு நடுவே ஒரு பாதை மலையை நோக்கி நகர்த்துவது போல் இருக்கிறது. இது ஒரு வழிகாட்டுதலையும் இலக்கை அடைய வழி நிச்சயம் உண்டு என்பதை பிரதிபலிக்கிறது. கருப்பு நிற பின்னணி தற்போதைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவையும் பிரதிபலிக்கிறது. இதுதான் கார்டுடைய மீனிங். ஸோ இந்த கார்டு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாயத்தோற்றம், பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை, உள்ளுணர்வு, மறைமுகமான எதிரிகள், கற்பனைகள், உணர்ச்சிகள், தன்னை அறிதல் சார்ந்த விஷயங்களாக இந்த கார்டில் இருக்கும். சரி, இந்த 3 கார்டு வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்னா, எதிர்காலத்தை கொண்டிருக்கும் பயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு, உளவியல் ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வுக்கான ஒரு அறியக்கூடிய ஒரு கார்டு இது. இந்த கார்டு கொண்டவங்க பிற அன்புக்காக ஏங்கி கொண்டிருப்பாங்க. சோகம் நிறைந்திருக்கும். பல ரகசிய மறைஞானத்தை தனக்கே வைத்திருப்பாங்க. மறைந்த அறிவாற்றல் மட்டுமின்றி மறைந்திருக்கும் ஆபத்துகளையும் இந்த கார்டு வந்து குறிக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், நிகழ்வுகள் இவர்களுக்கு கனவாக தெரியும். பகல் கனவு காண்பவர்கள், கற்பனை உலகில் மிதப்புவர், வித்தியாசமான உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. கடலில் ஆழம், இவர்களின் மனமும் ஆழமானது. எப்படியோ அது மாதிரி புரிந்து கொள்ள முடியாதவர், போட்டி மனப்பான்மை கொண்டவர், தற்போது உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு அந்த டைம்னால எதிலும் நிதானம் தேவை இவர்களுக்கு. பிற தூண்டுதால உணர்ச்சி வசப்படுவவங்க ரொம்ப சிக்கல் ஆகிடும். தொழில் மற்றும் வேலைனால போட்டி அதிகமாகும். அதனால் பதட்டமான சூழல் உண்டாகும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு தேவை. பண விஷயங்களும் ஜாமீன் கொடுக்கிறதோ வாங்குதலோ தற்சமயம் பெரும் விளைவை ஏற்படுத்தும். பண சக்தியை வந்து ஆதிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்துவதால் தேவையற்ற துயரங்கள் ஏற்படும். தவறான வழிகாட்டுதல், தூண்டுதலால் லாபம் மற்ற விஷயங்கள், பணம் முதலீடு செய்ய நேரிடும். புதிய முயற்சிகள் சிறிது ஒத்தி போடுறது நல்லது. அதனால் ஆரம்பித்த செயல்களை மட்டுமே தொடரட்டும். அதுக்கு பிறகு சில பேர் இவங்களுக்கு வந்து திட்டுவாங்க, சில பேர் ரொம்ப போற்றுவாங்க. அதனால் உள்மனக்குரல் மட்டும் கேட்டு நடங்க. ஒருவருக்கொருவர் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறதுனால உறவுகளின் எச்சரிக்கையாக இருங்க. மறைமுக எதிரிகள் கூடவே இருப்பாங்க, துரோகம் செய்கிறவங்க கூடவே இருப்பாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. துக்கமின்மை, மன அழுத்தம் இருக்கும். அதிக வேலைபளு, சோர்வு உண்டாகும். மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அது பாதிக்கும். கவனமாக இருங்க. உணர்வற்ற ஆத்மாவை நம்ம வந்து அந்த தியானத்தின் மூலமாக சக்தியூட்டி தன்னை அறியும் அந்த பேரான்மீக உணர்வுக்குள்ளே போய் அவங்கள வழிநடத்துங்க. அந்த தியானம், பரிகாரம் சார்ந்த விஷயங்களை, யோகா சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு வழிநடத்திங்கன்னா அது அவங்களுக்குள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்களுக்குள்ளே போக போக இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படும். சப்போஸ் இந்த கார்டு வந்து தலைக்கீழ வந்தால் என்ன நடக்கும்னா, கவலை, செயற்கை அதாவது தவிப்பு, தவறான விஷயங்கள், துரோகம், மகிழ்ச்சியற்ற நிலை, பயம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். இந்த கார்டு வந்துருச்சு தலைக்கீழ அப்படி வந்துருச்சுன்னா அதீத கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
இந்த கார்டு எதையோ மறைப்பதை உணர்த்துகிறது. ஒருவருடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்றத உணர்த்துகிறது. வேதனையிலே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தற்போதுள்ள கடினமான சூழல்னால, பிரச்சனைனால கொஞ்சம் தள்ளி போடுங்க, எல்லாத்தையும் தள்ளி போட வைக்கணும். இந்த தலைக்கீழ கார்டு வந்து தள்ளி போட வைக்கணும். முக்கியமாக இனி எந்த பாதையிலும் அறிந்து அந்த பாதையில் நீங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லணும். கோர்ட்டு, வம்பு, பிரச்சனை, வழக்குகள், விவாகரத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அப்படி இப்படின்னு நடக்கும், பாதகமாக அப்படி மாறி தான் நடக்கும். கவனிச்சு இருக்கணும். இலக்கு அடையிறதுக்கு பயம், மனசோர்வு இதெல்லாம் இருக்கும். அதை மன அமைதியுடன் நீங்கள் கையாளுறதுக்கு பழகிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக தினமும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிலவை பார்த்து பழகிறதுக்கு, நிலவுடைய சக்தியை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நிலவு சம்மந்தப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த மூன் மெடிடேஷன், மூனை ரிசீவ் பண்ணுற மூன் எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே போவாங்க. சில பேருக்கு பக்தியில் வழி இருந்தால் பெண் சம்மந்தமான தெய்வங்களை வழிபடுறதுக்கான வழிமுறைகளை சொன்னீங்கன்னா அவங்க அந்த வழியில் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூட. ஸோ இதுதான் வந்து 18th கார்டுடைய ஸ்பெஷல், த மூன் கார்டுடைய ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் நம்ம 19th கார்டை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டேரோ கார்டு ரீடராக ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டே வாங்க. ஃபுல் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்காக தான் நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.